அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2 நாள் பரப்புரை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக ரோடு ஷோ பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். இதில் கோவில்களின் அறநிலையத்துறை நிதியை பயன்படுத்தி தொடங்கப்படும் கல்லூரிகள் குறித்து கடந்த வாரம் அவர் செய்த பரப்புரை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அதற்கு விளக்கமும் கொடுத்துள்ளார். அதில், நான் கோவில் நிதியிலிருந்து கல்லூரி தொடங்கவே கூடாது என பேசவில்லை. மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் திட்டங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே நான் அப்படி சுட்டிக்காட்டினேன் என விளக்கமும் கொடுத்துள்ளார். மேலும் விழுப்புரம், திண்டிவனம் பகுதிகளில் நடைபெற்ற பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, அறநிலையத்துறையின் பணத்தை எடுத்தால் மாணவர்களுக்கு முழுமையான நலத்திட்டங்கள் அமைய வாய்ப்பு குறையும். அதற்காக தான் அப்படி கூறினேன். அதை அரசியலாக்கி எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு என கூறுவது தவறு என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அறநிலையத்துறை நிதி சார்பில் கல்லூரிகள் கட்டக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியது பூதாகரமான பிரச்சனையாக வெடித்த நிலையில் தற்போது அதற்கு அவர் விளக்கம் கொடுத்துள்ளதும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.